தமிழ் பிளஸ் மனித நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் மற்றும் என்னுடைய குயிக் ரிவ்யூ எந்த ஃபோன் இது அப்படின்னா சாம்சங் உடைய M21. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாகவே லான்ச் பண்ணிட்டாங்க. பட் கொரோனா அது இதுன்னு இஷ்யூ நிறைய இருந்ததுனால எனக்கு டெலிவரி லேட்டாக தான் வந்தது. வந்த அப்புறமும் நான் ஃபோனை உடனே பிரிக்கல, கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு குயிக் அன்பாக்சிங் ப்ளஸ் இந்த மொபைல் உண்மையிலேயே ஒர்த்தா, இதில் என்னென்ன விஷயங்கள் ப்ளஸில் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் மைனஸாக இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். தவறாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு நான் இந்த M21 கிவ் அவேலையும் தரப்போறேன். ஸோ எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த M31 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாகவே நானும் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காட்டியும் கவலை வேண்டாங்க, இந்த வீடியோவில் அந்த மொபைலை பற்றின முழுமையான விஷயங்கள் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை பார்க்கலாம். பாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. M21 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு TPU கேஸ் எதுவுமே தரல. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே தெரியுது. TPU கேஸ் தரல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு. ஸோ அது கொடுக்கல. அதுக்கப்புறம் புக்லெட்ஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைல் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் பார்க்குறதுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய டிசைன்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு டிசைன் தான். பட் பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில். ஸோ அதை பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு 10 வாட்கான சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொபைலில் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம செட்டப் பண்ணி எவ்வளோ வேகமாக இருக்குன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். பூட் அப் பண்ணுற அதே சமயத்தில் இந்த மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓரியோ பார்க்கலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக் கீ இருக்கு. மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக், டைப் சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் தேவையான எல்லா விதமான பேசிக் சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாலும் இந்த மொபைலுடைய முக்கியமான விஷயம் அப்படின்றது பில் குவாலிட்டியை பார்க்கும்போது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாலிடாக இருக்குங்க. பட் டிசைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு கிடையாது. இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 13,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 13,000 ரூபாய்க்கு என்ன ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB ரேம் 64GB அப்படின்ற அந்த மாடல் 13,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இதற்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு Exynos 9611 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ஏற்கனவே நீங்கள் மற்ற மொபைல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. பட் ரொம்ப சீப்பான ஒரு மொபைல் அது கொடுக்குறது இந்த மொபைல் தான். ஸோ அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். அடுத்தபடியாக நமக்கு இதில் 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி தராங்க. ஆமாங்க, 6000 mAh பேட்டரி தான். பட் ஃபோனை பார்க்கும்போது அந்த அளவுக்கு வெயிட் எல்லாம் தெரியல. கண்டிப்பாக லைட் வெயிட்டாக தான் இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு. 6000 mAh ஒரு பேட்டரி நிறைய என்ன சொல்றது, நிறைய யூஸ் பண்ணணும் எனக்கு, ஆனால் பேட்டரி லைஃப் கம்மியாகக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். LPDDR4X மற்றும் UFS 2.1 அப்படின்ற சப்போர்ட் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்லீக்காக தான் இருக்கும். இதில் One UI 2.0 கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு. ஒரு சில ப்ளோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணாம் அப்படின்னு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எல்லாமே Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் செட் பண்ணிட்டேன், ஃபேஸ் அன்லாக்கும் செட் பண்ணிட்டேன். எவ்வளோ வேகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சமாக அப்படி விரல் வைக்கிறது கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது என் ஃபேஸ் பட்ட உடனே டிடெக்ட் ஆகிடுது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வேகமாலாம் எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனால் அடுத்த ஒரு ஸ்பிளிட் ஆஃப் த செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் சரி, ஃபேஸ் அன்லாக்கும் சரி, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மொபைலில் நமக்கு வைஃபை காலிங்கும் இருக்குது, வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சார் ரேட்டிங். எஸ், எப்பவும் போலவே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய ரொம்ப கம்மியான சார் ரேட்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மி தான், நீங்களே பார்க்கலாம். அதே போல் இந்த மொபைலில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஃபீலான ஒரு விஷயம் அப்படின்னா இதோடைய டிஸ்பிளே தாங்க. பிகாஸ் இந்த பட்ஜெட்டை நமக்கு ஒரு சின்ன நாச்சோட ஒரு அழகான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டிஸ்பிளேவும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை உங்களுக்கு காமிக்கிறேன். கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளாக்ஸ்லேருந்து அந்த பஞ்ச் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக ஒர்த்தான AMOLED டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த 13,000 ரூபாய் பட்ஜெட்டில் வந்த ஸ்மார்ட் ஃபோனாகவே இருந்தாலும் இதுலேயும் நமக்கு 48 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, பின்பக்கமாக 3 கேமராஸ் இருக்குது. பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா, ரெண்டாவது கேமரா 5 மெகா பிக்சலுக்கான கேமரா, இது டெப்த் சென்சர், மூன்றாவதாக 8 மெகா பிக்சல் கேமரா, இது அல்ட்ரா வைட் சென்சர். ஸோ இந்த கேமராவில் எடுத்து சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நான் கண்டிப்பாக அதிகமாக எதிர்பார்க்கல, பட் எதிர்பார்த்ததை விட இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்குது, உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சும் வந்து நல்லா இருக்கு. ஒரு சில இடங்களில் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு சில டைமில் கம்மியாக இருக்குது. மேபி ஒரு சின்ன பக்காக இருக்கலாம், அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இமேஜ்லையுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சின்ன நாச்சில் 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கக்கூடிய இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. டீட்டெயில்ஸும் நல்லா இருக்கு, நல்ல பஞ்சியாக வந்து தெரியுது. ஒரு சில டைம்லாம் பார்க்கறதுக்கு அந்த கான்ட்ராஸ்டும் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. எட்ஜ் டிடெக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. பட் மற்றபடி செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு. பின்பக்க கேமராவால் நம்மளால 4K வரைக்கும் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 1080p வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஆர் இமோஜி கிரியேட் பண்றதுலேருந்து எக்கச்சக்கமான பிரீமியம் செக்மெண்ட் வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கேமராலையும் வந்து கொடுத்துருக்கிறது கூடுதலான சிறப்பம்சம். இந்த வீடியோ நம்ம கேலக்ஸி M21 உடைய ரியர் ஃபேசிங் கேமராவில் எடுத்துட்டு இருக்கேன். ஆடியோ பிளஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஜஸ்ட் நான் வாக் பண்றேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை நம்ம வைட் ஆங்கிள் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் வைட் ஆங்கிள் எடுக்க முடியறத இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. செடியெல்லாம் நல்லா தெரியுது, ஸ்கையுடைய கலர்ஸும் வந்து நல்லா தெரியுது எனக்கு டிஸ்பிளேல பார்க்கும்போது. அண்ட் வைட் ஆங்கிள் எடுக்க முடியறது ரொம்பவே நல்ல விஷயம். வைட் ஆங்கிளில் எடுத்த ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதுவும் நிறைய இடத்த வந்து கேப்சர் பண்ணியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஷாட் தான் ரியர் ஃபேஸிங்கில் நார்மல் மோடில் எடுக்கிறேன். இப்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து கேப்சர் ஆகாது. பட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். 20 மெகா பிக்சலுடைய ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. ஆமாங்க, M21 ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே இதில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே போல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ், ஸ்கையுடைய கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். சரிங்க, இப்போ அன்பாக்சிங்கும் பார்த்துட்டு இருப்பீங்க, கேமரா சாம்பிள்ஸையும் காமிச்சிருப்பேன். பட் கேமரா சாம்பிள்ஸில் சொல்ல போனால் உண்மையிலே நான் இந்த அளவுக்கு ஒரு இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கல. குறிப்பாக சொல்ல போனால் வைட் ஆங்கிளில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்துருந்தது. பட் நார்மலான இமேஜஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் நீங்கள் இமேஜ் சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கணக்கு என்ன எப்படி இருக்குன்றது உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் ஒரு 3 நாட்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க, 3 நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பவும் அதே ஷர்ட்டில், பட் உங்களுக்கு 3 நாள் கழிச்சு அதே மாதிரி வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 நாள்ல நான் இந்த ஸ்மார்ட் போனை ரொம்ப ஹெவி யூசேஜ் பண்ணல. பட் நான் ஒரு நார்மலான யூசேஜ், அதனால தான் ஒரு குயிக் ரிவ்யூன்னு சொல்றேன், ஃபுல் ரிவ்யூ கிடையாது. இந்த குயிக் ரிவ்யூல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கு. பிரைட்னஸ்ல கொஞ்சம் வந்து நம்ம மாறும்போது ஆட்டோ பிரைட்னஸ் வைக்கும்போது கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. பட் அது ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே. ரெண்டாவது விஷயம் பேட்டரி. நான் இன்னும் சார்ஜே பண்ணல. வந்தப்போ நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி காமிச்சனோ அதே ஃபோன் அப்படியே தான் இருக்கு. சார்ஜிங் நான் தொடவே கிடையாது. நான் அதிகமாக யூஸ் பண்ணாத காரணத்தினால கூட அது லாங் லைஃப்ல வரலாம். பட் 6000 mAh பேட்டரின்றது கண்டிப்பாக நமக்கு ஒரு லாங் டேர்முக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஒரு விஷயம். பிளஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு சார் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மியா இருக்குங்க. சாம்சங் உடைய பிராண்டிங்கோட நமக்கு லோ சார் வேல்யூ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. கேமரா சாம்பிள்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வைட் ஆங்கிள் வீடியோ எடுக்க முடியுது உங்களால. அது மட்டும் கிடையாது, உங்களால சூப்பர் ஸ்டடி மோட்லயும் வந்து வீடியோ எடுக்க முடியும். பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய பிளஸ். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன்ல நமக்கு டிபியூ கேஸ் கொடுக்கல. கையில் எடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கு விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. பட் ரொம்ப வலுக்கிற மாதிரி கிடையாது. அதற்கு காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டிசைனும் ஒன்றும் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. மேபி நம்ம ஒரு கேஸ் வாங்கி மேலே போட்டு கவர் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அட் தி சேம் டைம் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். ஸோ இந்த 13,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இதில் இருக்கக்கூடிய சிப்செட் அப்படின்றது Exynos 9611 அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்செட். இந்த சிப்செட் ரொம்ப பவர்ஃபுல் சிப்செட் இல்லாட்டியும் ஒரு நல்ல சிப்செட் அப்படின்னு தான் வந்து சொல்வேன். அதுவும் இந்த 13,000 ரூபாய்க்கு இது உண்மையிலே ஒரு ஒர்த்தான சிப் அப்படின்னே சொல்லலாம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ரேஞ்சிலலாம் நீங்க எதிர்பார்க்குற கேமிங்கை விட நல்லாவே வந்து விளையாடலாம். கண்டினியூஸா லாங் கேம்ஸ் நல்ல ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல விளையாட முடியாது. பட் ஒரு டீசென்டான மாடரேட் கேமிங் செட்டிங்ஸ்லாம் வச்சு விளையாடும் போது டீசென்டா நீங்க சூப்பராக வந்து விளையாடலாம். அதுல எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு இந்த M21 அப்படின்றது ஓரளவுக்கு வந்து ஒரு டீசென்டான பையா இருக்கும். நீங்க சாம்சங்கை தவிர வேற எந்த ஸ்மார்ட் போனும் எனக்கு வேணாம், லோ ரேடியேஷனோட ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதை வந்து பார்க்கலாம்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குயிக் ரிவ்யூ மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் போனை ஒருத்தருக்கு நான் கிவ்அவேல தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தான். என்னன்னு கேக்குறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போங்க, சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா என்னைக்கு வின்னரை செலக்ட் பண்ற எல்லா டீடைல்ஸுமே அங்கேயே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்டர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர் டெக்னாலஜி.